வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்க சார்? எனக்கு தான். உங்களுக்கு தான் பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க சார். 5/1/1965. 1965. பிறந்த மாலை தஞ்சாவூர். பிறந்த ஊர் வந்து தஞ்சாவூரா சார்? தஞ்சாவூர். மாலை 4:05. 4:05 PM. மாலை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். மகர ராசி. மகர ராசி. திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம். ரிஷப லக்னம். ரிஷப லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? ஹலோ சார். ஹலோ, சனி தசை போயிட்டு இருக்குமா? சனி தசை போயிட்டு இருக்கு ஐயாட்டாது. தொழில் சம்பந்தமா எப்படி? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இப்ப சனி தசை ராகு புக்தி போய்கிட்டு இருக்கு. தொழில்ங்கிறது மட்டும் ஐயா சொல்லுங்க. சனி தசையில இப்ப ராகு புக்தி போய்கிட்டு இருக்குங்க. ராகு புக்தி ஐயா, வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. சனி தசையில இப்ப ராகு புக்தி போய்கிட்டு இருக்கு. சரி. ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம் தான். சனி தசை உங்களுக்கு யோக தசை தான். சனி தசையில அதுக்கடுத்து குரு புக்தி முடிய போகுது ஜி, முடிய போகுது. வர்ற ஜூலை மாதம் சனி தசையில் ராகு புக்தி முடிய போகுது. சனி தசையே இன்னும் 2 வருஷம் 3 வருஷமா தானே இருக்கு. ஆமாம், சனி தசை இன்னொரு குரு புக்தியோட முடியுது. 2.5 வருஷம் 3 வருஷத்தோடு சனி தசை முடியும். அதற்கு பிறகு வரக்கூடிய புதன் தசை இன்னும் யோகமாக இருக்குமே. புதன் வந்து சுக்கிரனோடு சேர்ந்து பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார் இல்லையா? புதன் 7ல இருக்கு, லக்னத்துக்கு 7ல இருக்கு. லக்னத்திற்கு 7ல பரிவர்த்தனையில் இருக்கு. 5 7 கூடியவர்கள் பரிவர்த்தனை. மகரத்துக்கு வந்து 6ஆம் இதுல வந்துடும். மகரத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார். ஏன் லக்னத்துக்கு 2 5ஆம் அதிபதியாக வரமாட்டாரா? என்ன நீங்கள் எல்லாருமே நெகட்டிவாக தான் எடுத்துக்குவீங்களா? ஜோதிடத்தை ஏன் நெகட்டிவாக பார்க்குறீங்க? கெட்டுக்கல, லக்னம் வந்து எனக்கு கெட்டுக்கல ஐயா. லக்னம் வந்து இப்போ ராகு உட்கார்ந்ததுனால. லக்னம் உங்களுக்கு ராகு உட்காந்தது. எனக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லா லக்னத்தையும் நான் சந்தேகப்படுவேன். நீங்கள் இப்போ தஞ்சாவூரில் பிறந்து நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? பக்கத்து ஊர்ல இருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர்ல? தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு தாண்டி. வாய்ப்பே கிடையாது. வில்லேஜில் பிறந்தேன். நீங்கள் ரிஷப லக்னத்திலே பிறக்கல. ஓ, வாய்ப்பே கிடையாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை கூட்டு வந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் நான். நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் தஞ்சாவூரில் இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டிலே இல்லை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கிட்டத்தட்ட உங்கள் ஊரை விட்டு 500 கிலோமீட்டராவது நகர்த்தி இருக்கும். ஓ, 500 கிலோமீட்டராக நகர்த்தி அட்லீஸ்ட் மெட்ராஸுக்காவது வந்திருப்பீங்க. வாய்ப்பே கிடையாது. நான் அதை சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போகுது. அதனால தான் சில நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கே பயப்படுறேன். சில பேர் பிடிச்சிக்கிட்டு நிற்பீங்க, நான் 4 5க்கு தான் பிறந்தேன்னுவீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மிதுன லக்னம், ஜோசியம் வருதில்ல உங்களுக்கு? ஜோதிடத்தில் ஆர்வம் வருதில்ல? ஜோதிடம் வருது. மிதுன லக்னம், மேஷ லக்னம், இப்படி எதனா லக்னம் மாறும், கண்டிப்பாக மாறும், கண்டிப்பாக மாறும். 8 12ஆம் இடங்கள் சுமத்துவம் அப்படின்னாலே வந்து உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்கள் வந்துடும். அதாவது உங்களுடைய இந்த அமைப்புகளை வச்சு தான் இப்போ எது எப்படி நல்லா இருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணணும். உண்மையிலேயே சொல்கிறாங்க, 50 வயசுக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய எல்லா நேரமும் தப்புங்க. ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள அப்பா அம்மா இல்லை குழந்தையோட நேரத்தை துல்லியமாக யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்துருந்தாங்கன்னா தான். இப்போ வர்ற குழந்தைங்களே ஆஸ்பத்திரி டைமாக அப்படி இப்படின்னு சொல்லுது. 12 சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் தஞ்சாவூரில் இருக்க முடியாதுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் இப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். பூர்வீகத்தில் எனக்கு எதுவும் கிடையாது. வாய்ப்பே கிடையாதுங்க. 500 கிலோமீட்டராவது வெளியே வரணும். தஞ்சாவூர் பக்கம் ஸ்நான பிராப்தியே இல்லை. நான் தஞ்சாவூருக்கு போயே 10 வருஷம் ஆச்சுன்னு நீங்கள் சொல்லணும். ஒரு நாள் முழுக்க ட்ராவல் பண்ணி போகிற தூரத்துக்கு வந்துடும். அது நிறைய. ஆமாம், நீங்கள் வந்து இதே மிதுன லக்கணமாக இருந்தா ஐயா? மிதுன லக்னமாக இருக்கலாம். மிதுன லக்னமாக இருந்தாலும் கொஞ்சம், ஏன்னா 12ஆம் இடத்துல நல்ல வேலையாக ராகு இருக்கிறாரு. 12ஆம் இடம் பாபத்துவமாகி சுக்கிரன் பார்க்கறதுனால பூர்வீகத்தில் இல்லைன்னு கணக்கு வரும். மிதுன லக்னமாக இருந்தால் அவங்க அப்பா நல்லா இல்லை, அதுக்கு அடுத்து அப்புறம் வருவேன். சின்ன வயசுலேருந்து அப்பா சரியில்லை. இதை வந்து லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஆகும். ஏன்னா சின்ன வயதுலேருந்து உங்களுக்கு அப்பா நல்லா இல்லைன்னா 9ல் இருக்கிற சனி வந்து அப்பாவை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லது கொடுத்துருக்க மாட்டார். ஆக லக்னத்தை கணிக்கிறது. இப்போ புதன் பரிவர்த்தனை அடைஞ்சதுனால உங்களுக்கு ஜோசியம் வந்துடுது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் புதன் சுபத்துவமாக இருக்கிறார். புதன் சுபத்துவமாக இருந்தாலே நல்லாயிருக்கும். மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தாலும், இந்த லக்னத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு சனி நல்லா இல்லை. சனி தசை உங்களுக்கு யோகம் செய்யலை. ஆமாம், உண்மை. அது நீங்கள்
நீங்க சொன்னது எனக்கு நடந்தது. அதுல வந்து நீங்க நேரடி ஆட்சி உச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஆமா அடைஞ்சா நல்லா இருக்குதுன்னு தானே சொல்லுவேன். அந்த நேரடி ஆட்சி உச்சி அடைஞ்சது எனக்கு வந்து காலை உடைச்சது எனக்கு. அதான் என்னங்க நீங்கள் அதை தானங்க அடிக்கடி சொல்கிறேன். சனி அவருடைய பலனை செய்வார். அது எனக்கு நடந்தது. பாபக்கிரகங்களுடைய சூட்சுமவலு அப்படிங்கிற அந்த கோட்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன், சனி நேரடியாக ஆட்சி உச்சத்தை கேந்திர கோணங்களில் அடைஞ்சா அவர் என்ன தரணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதை செய்வார். முதல்ல அவங்க காலை உடைப்பார். காலெல்லாம் பிரச்சனைகள், நடக்க முடியாத சூழ்நிலை, இதெல்லாம் செய்வார். உங்கள் அப்பா வந்து சரி, உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு அப்பாவா இல்லையா? ஆமா, எங்க அப்பா வந்து இருந்து இது ஒரு இது இல்லாம இருந்தாங்க. அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல. இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருந்து, அல்ல தின்னு தூங்கியா இருந்து ஒரு மாதிரியா இருந்தாரா? குடும்பத்தை கவனிக்காம இருந்தாரா? இல்ல, குடும்பத்துல இருந்தாங்க. அவரால் எதுவும் ஏர்னிங் பண்ண முடியல. அப்படின்னா அது மிதுன லக்னம் தாங்க. இதை தாங்க நான் சொல்கிறேன். 9ஆம் இடத்துல சனி இருந்தால் லக்னத்தை நல்லா இருக்காதுன்னு சொல்கிறேன். இது வந்து உங்கள் விஷயத்தை அடிப்படையிலிருந்து தான் நீங்கள் லக்னத்தை சரி பண்ணணும். லக்னம் மாறுதல் அப்படிங்கிறது ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு முன்பு 60 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மாறுறது பெரிய விஷயம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் உங்களுக்கு லக்னம் மாறுது. 4:30 மணிக்கு பிறகு பிறந்தவராக இருப்பீங்க. மிதுன லக்னம் அப்பாவுடைய அமைப்பு சுத்தமாக கிடையாது. அப்பாவுடைய அமைப்பு அப்பா இருந்தும் இல்லாதவராக இருப்பார். சரிங்களா? வாய்ஸா இருந்தவர் இடையில இதாயிட்டாரு. சரி, என்ன இருந்தாலும் உங்களுக்கு புதன் தசை நல்லா இருக்கும். இது வந்து லக்ன குழப்பங்கள் வந்து பெரிய விஷயம். நம்ம தான் வந்து நம்முடைய ஜோதிட அறிவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன நடந்து. இன்னொன்று, மிதுன லக்னமாக இருந்தால் ஜோதிடத்தை இந்த அளவுக்கு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஜோதிடத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஜோதிடத்தை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே மிதுன லக்னம். அதே நேரத்தில் புதன் பரிவர்த்தனையாக இருந்தாலும் ஜோதிடம் வரும். ஆக கொஞ்சம் லக்ன குழப்பம் பெரிய குழப்பங்க. ஜோதிடத்தை வந்து கெட்டுப்போக பல பொய்ன்னு சொல்ல வைக்கிறதே இந்த மாதிரி லக்ன குழப்பங்கள் தான். லக்னம் நீங்கள், ஆனால் ஒன்று உறுதி, நீங்கள் ரிஷப லக்னம் கிடையாது. மிதுன லக்னம்னா இப்போ பூர்வீகத்தை விட்டு 10 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வைக்கும். மிதுன லக்னம்னா 12ஆம் இடம் பாபத்துவம் ஆகுது. 12ஆம் இடம் பாபத்துவமாக இருக்கும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மேஷ லக்னமாக கூட இருக்கலாம். நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் தான் உங்களுக்கு 12ஆம் இடம் எந்த விதத்துலையும் சுபத்துவம் இல்லை. மேஷ லக்னம் இதெல்லாம் வந்து நம்மளே வந்து நம்மளை பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய சில விஷயங்கள். நீங்கள் ஒரு மணி நேரம் முன்னாடி கூட பிறந்திருக்கலாம், 3 மணிக்கு முன்னாடி கூட பிறந்திருக்கலாம், மேஷ லக்னமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க லக்னம் ரிஷப லக்னம் இல்லை. சரிங்களா? அப்படியே இருந்தாலும் புதன் தசை உங்களுக்கு யோகத்தை செய்யுங்க. ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு. சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். சனி தசையை விட புதன் தசை தான் உங்களுக்கு யோகத்தை செய்யும். சரிங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்